அது எவ்வளவு தீவிரவாதமாச்சு? எங்களை அழிச்சு கொன்னிக்கலடா பச்சிலம் குழந்தைகளை. உனக்கு தெரியுமாடா என்னுடன் பிறந்தவனே? உனக்கு தெரியுமா? அம்மாவை அப்பாவை மரத்துல கட்டி வைத்து விட்டு 16 வயது மகளை வன்புணர்வு செய்து கொலை செய்தாங்க. அந்த வன்புணர்வு செய்து தெரியக்கூடாதுன்னு தாய் தந்த கண் முன்னாடி உயிர் உறுப்புகள் துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வச்சவன்டா இந்திய ராணுவம்டா. உங்க ராஜீவ் காந்தி அனுப்புற ராணுவம். தம்பி இப்படியே படுக்க வச்சுடா கர்ப்பிணி பெண்களை, இளம் பெண்களை வயது முன்பில் படுக்க வச்சு பீரங்கி டாங்கர்ல ஒரு சக்கரத்தை இடுப்புக்கு மேல ஏத்தி நசுக்கி கொண்டு போயிடுச்சுடா. அதுல தலைவன் வந்து வாங்குறான்டா. என் தலைவன்டா, உன் தலைவன். 3 வயது குழந்தைடா இப்படி கும்பிட்ட மேனிக்கு செத்து கிடக்கிறான். கையெடுத்து கும்பிட்ட மேனிக்கு. இந்த பாரத நாட்டுக்கு அந்த பச்சை புள்ள செஞ்ச துரோகம் என்னடா, பிழை என்னடா? என்னைக்கு தாண்டா நீ கோபப்படுவேன்? இவங்க இந்த உன் கை சின்ன இருக்கடா, கை சின்ன 80,000 கோடியை எண்ணி கொடுத்தாண்டா சிங்களனுக்கு. நம்ம அக்கா தங்கச்சியை சோதனை சாவடின்னு வச்சு 3 கிலோமீட்டர் அப்பாவுக்கு முன்னாடி மகளை, அம்மாவுக்கு முன்னாடி தாயை, அம்மாவுக்கு முன்னாடி மகனை, மகனுக்கு முன்னாடி தாயை நிர்வாணமா வர சொல்லி கையை இப்படி தூக்கிட்டு வர சொல்லிட்டாண்டா. 2 கையும் இப்படி தூக்கிட்டு வரும்போது இளம் வயது நம்ம அக்கா தங்கச்சி வரும்போது இங்க நிக்கிற சிங்கள ராணுவ வீரன் மார்பை திருகி இப்படி இது என்ன குண்டா வெடிக்குமான்னு கேட்டாண்டா. இந்த சிங்களனுக்கு கொட்டி கொடுத்து பயிற்சி கொடுத்து ஆயுதம் கொடுத்த இந்த கையை நீ நொறுக்கலைனா நீ நல்ல தன்மான மிக்க மகனாடா, நீ மான தமிழனாடா. என்னத்துக்கடா உனக்கு